வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். அ கோயம்புத்தூர் வந்து கவுண்டம்பாளையத்த சேர்ந்த வைஷ்ணவி அப்படிங்கிற பொண்ணு வந்து அ நேத்து வந்து போகி பாருங்க. அந்த போகி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, அது விஜய் போட்ட டீ ஷர்ட் ஒண்ணு. அத வந்து போகிக்கு வந்து எல்லாம் எரிப்பாங்க பார்த்தீங்களா? அப்ப அது எரிக்கிறது தான் வந்து பழைய கழிதலும்னு நெனச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அதில போட்டு வந்து அந்த நெருப்புல வந்து விஜய் ஃபோட்டோ போட்ட டீ ஷர்ட்ட வந்து அதில போட்டுருது. போட்டு நெருப்புல போட்டு எரிக்கிறது. இத வந்து போஸ்ட் எடுத்து போட்டிருக்கு. Instagramல போஸ்ட் போட்டிருக்கு. இத பார்த்துட்டு நெறைய பேர் எதிர்ப்பு, டிவிகே அவங்க தொண்டர்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து இது அது அவங்க டிவிகே தலைவர் அவரோட டீ ஷர்ட் ஃபோட்டோ போட்ட டீ ஷர்ட்ட வந்து இதில போட்டு எரிச்சோனே எல்லாம் கடுமையா வந்து விமர்சித்து சொல்லிட்டு இருக்காங்க. யார் இந்த வைஷ்ணவி பார்க்கலாம். ஆ விஜய் அவர்கள் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சாரு. ஒரு 2 வருஷம் 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிவிகே ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து நெறைய பேர் வந்து கட்சியில சேர்ந்தாங்க. அது மாரி இந்த பொண்ணும் வந்து அந்த கட்சியில சேர்ந்திருக்கு. டிவிகேல சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு அங்கருந்து விலகி 2025ல வந்து மே மாசம் வந்து செந்தில் பாலாஜி முன்னிலையில வந்து டிஎம்கேல சேர்ந்திருக்கு. இவங்க அம்மா வந்து ஆல்ரெடி வந்து டிஎம்கேல இருக்கிறாங்க. இந்த பொண்ணும் வந்து அதில சேர்ந்துருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அந்த அந்த அ டிஎம்கே பத்தி நெறைய வந்து போஸ்ட்லாம் போட்டிருக்கு. Instagramல போஸ்ட்டு. அவங்க கட்சிய திட்டி அப்படி இப்படி சொல்லி ஆட்சியெல்லாம் குறை சொல்லி நெறையா வந்து போட்டிருக்கு. இப்ப வந்து அங்க போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க டிவிகேய பத்தி நெறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. பேசுதுன்னு வச்சுக்கங்க. ஏதோ ப்ராப்ளம் அதுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சேர்ந்துருச்சு. இதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவங்கவங்களுக்கு வந்து உரிமை உண்டு. ஒரு கட்சியில இருப்பாங்க. இல்ல பிடிக்கலையோ, மனஸ்தாபமோ ஏதோ காரணத்தினால அந்த கட்சிய விட்டு விலகி வேற கட்சியில போய் சேருவாங்க. அது அவங்கவங்களுக்கு உரிமை உண்டு. அத யாருமே தப்பு சொல்ல முடியாது. எனக்கு தான் இருக்கணும், போணும் கட்டாயம் கிடையாது. இதுல தப்பு கிடையாது. ஆனா 2 விஷயம். 1 இப்போ வந்து உங்களுக்கு போகியில வந்து எரிக்கிறாங்க பழைய பொருள்கள யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, "பழையன கழிதலும், புதியன புகுதலும்" அப்படி அதான் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பழைய எண்ணங்கள், மனசுல உள்ள கெட்ட எண்ணங்கள், பழைய எண்ணங்கள்லாம் விட்டுட்டு, புதுசா நல்ல எண்ணத்தோட, நல்ல புது எண்ணங்களோட வரணும் அப்படிங்கிறத ஒரு 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 போகி அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா நம்ப மக்கள்லாம் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, பழைய பொருள்லாம் எரிக்கணுன்ட்டு அன்னைக்கு வந்து வீட்ல இருக்க பழைய பொருள் தேவையில்லாதலாம் போட்டு எல்லாம் எரிப்பாங்க. அங்கங்க விடிய காத்தால எரிச்சு, ஃபுல்லா புகை. நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன், ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ ஸ்மோக் நெறைய வரும். அந்த அளவு வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ ரோட்ல எப்படி பாருங்க, இது நெறைய வந்து இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறாங்களா, அதுல வந்து பயங்கரமா நெறைய அதாவது 0லேருந்து 50 வரைக்கும் இருந்தா தான் வந்து ஒரு நல்லது. அந்த காத்துல வந்து மாசு கம்மியா இருக்கு. ஓரளவு ஓகே நல்லதுன்னு சொல்லலாம். அந்த 50க்கு மேல ஏக்யூஐ போச்சுன்னா, அவ்வளோ என்னென்ன அதுக்கு 50க்கு மேல 75 வரைக்கும், 100 வரைக்கும் அது மாரி நெறைய சொல்றாங்க. ஒரு 300 வரைக்கும்லாம் போச்சுன்னா பயங்கரமா ரொம்ப ரொம்ப கெடுதல். ஒரு 44 சிகரெட் எடுத்து ஒண்ணா ஆ கொளுத்தி புகை வந்தா எவ்வளோ இருக்கும்? அது மாரி அளவு சொல்லிட்டு அவ்வளவும் கெடுதல். நெறைய கேன்சர் வருது, லங் ப்ராப்ளம் வருது, நெறைய ஆஸ்மா வருது, வீசிங் உள்ளவங்க கஷ்டம், குழந்தைங்களுக்கு வந்து ஸ்மோக் வந்து இன்ஹேல் பண்ணா கஷ்டம், பெரியவங்களுக்கு நெறைய சொல்றாங்க. கவர்மெண்ட் வருஷம் வருஷம் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து பண்றதே ரொம்ப தப்பு. இது வந்து அது ஒரு விஷயம். அடுத்தது, இத வந்து ஒரு கட்சியில வந்து இருக்கிறவங்க, இது மாரி வந்து ஒரு எடுத்து அவங்களும் ஒரு முன்னுதாரணமா ஆயிடாதா? ஒரு ஏதோ இந்த பொருளோ, எந்த பொருளோ எடுத்து போட்டு எரிக்கிறோம்னு வச்சுங்க. எரிச்சுட்டு அத எடுத்து போஸ்ட் போடுறோம்னா, இத பார்த்துட்டு எப்படி ஒரு கட்சியில் இருக்கிறப்ப இது மாரி பண்ணா, அதே மாரி மத்தவங்க என்ன நெனைப்பாங்க, ஓ! எரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவங்க இத ஃபாலோ பண்ணுவாங்க கட்சியில இருக்கிறவங்க. அப்படிங்கிறப்ப இது ஒரு முன் உதாரணமா இருக்கும் எல்லாருக்கும். அது வந்து அந்த ஒரு பெரிய தப்பு இல்லைங்களா அது? ஏன்னா வந்து கவர்மெண்ட் வருஷம் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது மாரி பண்ணக்கூடாது. எவ்வளோ அது பார்த்தீங்கன்னா 7, 8 ஃப்ளைட்டே கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அவ்வளோ ரோட்ல போறது ரோடே தெரியலையே. தெரியாம லைட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போறாங்க அந்த வண்டியில போறவங்க. அது ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபுல்லா புகையினால வந்து 8 ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவு ஆயிருக்கு பாருங்க. இது வந்து இப்ப சென்னையில கூட பார்த்தீங்கன்னா, அவுட்டர்ல வந்து நெறைய வந்து இந்த வலசரவாக்கம், அப்புறம் வந்து பெருங்குடி இது மாரி நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அந்த ஏக்யூஐ வந்து ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்லயும் அது மாரி ஜாஸ்தி இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முன் உதாரணம். அடுத்தது ஒரு இப்ப நம்ம கட்சியில் இருக்கிறோம். விட்டுட்டு அடுத்த கட்சிக்கு போறோம். சரி ஓகே. போறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கட்சி சம்மந்தப்பட்ட என்ன வளர்ச்சி, என்னென்ன பண்ணாங்க, பிற்காலத்துல என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லி, அவங்க கட்சி பெருமைகள்லாம் சொல்லி, அத பத்தி நம்ம பேசுவோம், பண்ணுவோம். அத விட்டுட்டு ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டு, அத பத்தியே குறை சொல்லி பேசுறதே வந்து இப்ப ஃபுல்லா போஸ்ட் போடுறதே அது மாரி தான் போட்டுட்டு இருக்கு அந்த பொண்ணு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஆனா, இப்போ வந்து அந்த அந்த துணிய வந்து கேட்டா யாரோ பேட்டி கேட்குறாங்க. அதுல வந்து இல்ல பழச போட்டு எரிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எங்க அம்மா கேட்டாங்க. வெயிட் என்கிட்ட இருந்தது பழசுது ஒண்ணு தான். அத போட்டேன்னு சொல்லி போட்டு அந்த போஸ்ட் வேற போடுது Instagramல. இது என்ன ஒரு பயங்கர அது வன்மத்த வந்து ஃபுல்லா வெளிக்காட்டுது. எவ்வளோ வன்மம் இருந்தா, அத எடுத்து எரிச்சுட்டு அத போடுறது. இது வந்து அந்த ஷர்ட்ட யாருக்காச்சும் குடுத்தா கூட யாராவது போட்டுப்பாங்க. எவ்வளோ குளுர்ல வந்து எவ்வளோ ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்பட்டு எவ்வளோ பிளாட்ஃபார்ம் தூக்குறவங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்காச்சும் குடுத்துருக்கலாம். அது வந்து இதில போட்டா எவ்வளோ வன்மங்கிறத காட்டுது இது. இது வந்து உண்மையிலேயே வந்து 2ம் தப்புங்க. அதாவது ஒருத்தர் பிடிக்கிற ஒரு கட்சியிலேருந்து வந்தா, அத வந்து அவங்களுக்கு சரி கட்சியிலேருந்து வந்த நீ அதுக்காக வந்து என்ன வேணா நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க. இருந்த கட்சி உங்களுக்கு ஏதோ கோவம் பண்றாங்க. அது தப்பு கிடையாது நம்ப. அது எது வந்து நாகரீகமா பண்ணணும் அது ஒண்ணு. அதே இல்லையா, அதே மாரி வந்து இது மாரி வந்து ஒரு பொது இடத்துல வந்து போட்டு ஒரு கட்சியில இருக்கிற, ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு நிர்வாகி ஒரு பெரிய கட்சியில இருக்கிறீன்னா, அத எடுத்து போட்டு இது மாரி வந்து எரிச்சுட்டேன் அப்டி சொல்லி ஒரு போஸ்ட் எடுத்து போட்டா, அத பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஒரு முன் உதாரணம் என்ன நெனைப்பாங்க எல்லாரும்? என்ன இவங்களே வந்து இப்டி பண்றாங்களே! அப்டின்னு அதையும் சொல்லுவாங்க. ஓ! இப்டிதான் பண்ணணும் போல இருக்குன்னு நெனச்சு பண்ணுவாங்க. ஸோ இது கண்டிப்பா வந்து இது கண்டிக்கத்தக்கது. இந்த வன்மத்த காட்டுற இடமும் கிடையாது. அதே மாரி இந்த அந்த போகி அன்னைக்கு இது மாரி போட்டு கொளுத்துறது போறதெல்லாம் ரொம்ப தவறானது. இத வந்து ஒரு கட்சியில இருக்கிறவங்க குடுத்தா பண்றது, அத விட வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது தான். அத பார்த்துட்டு எல்லாமே ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க. முன்னுதாரணமா ஆயிடும். அது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அதுக்காக தான் இது. இத பார்த்துட்டு எல்லாருமே வேற வந்து தற்கூரின்னு சொல்றாங்க எங்கள. இப்ப நீங்க பண்ணது மட்டும் தற்கூரித்தனம் இல்லையா? என்னன்னு சொல்றது கூட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆ ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த கட்சி சம்மந்தப்பட்டு இல்லாம, இது வந்து ஒரு தவறான இது. அத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.